மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் புனித அல்போன்ஸ் லிகோரி. 1696 1787. இவளுடைய தாய் பக்தியுடையவள். இவள் இளம் வயதிலிருந்து இவரது உள்ளத்தில் பக்தி உணர்ச்சிகளை ஏற்படுத்தினாள். இவர் புத்தி திறமை படைத்தவர். 16ஆம் வயதில் சட்டக்கல்வியில் தேர்ச்சி பெற்று வக்கீல் வேலை பார்த்து வந்தார். ஒரு வக்கீல் இவர் தோல்வி அடைந்ததிலிருந்து உலகின் மீது இவருக்கு இருந்த பற்று அகன்றது. உலகத்தை துறந்து குருவாக தீர்மானித்தார். பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. எனினும் குரு பட்டம் பெற்று தம்மை அர்ச்சித்து அநேக இடங்களில் திருப்பணி புரிந்து ஏராளமான பாவிகளை மனம் திருப்பினார். திவ்ய நற்கருணை மீது தேவதாய் மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. இரட்சகர் சபை என்னும் ஒரு புதிய சபையை ஏற்படுத்த கடவுள் இவரை அழைத்தார். கைவிடப்பட்ட பாவிகளை மீட்பதே அச்சபையின் முக்கிய நோக்கம். இச்சபையை ஏற்படுத்துவதில் எண்ண முடியாத துன்பங்களும் தோல்விகளும் ஏற்பட்டன. இறுதியாக அதை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தினார். இச்சபையானது அவருக்கு மகிமையும் கிரீடமும் அதே சமயத்தில் சிலுவையாகவும் இருந்தது. இவரை மறைமாவட்டத்தின் ஆயர் ஆக்கினார்கள். 19 ஆண்டுகளாக இவர் திறமையாக ஆண்டு வந்தார். மறை மாவட்டத்தில் ஏராளமான வேலைகள் இருந்தன. தொடங்கிய சபையிலும் ஏராளமான வேலைகள். எனினும் அவர் அநேக சிறந்த நூல்களை எழுதியிருக்கின்றார். இவ்வளவு வேலைகளை எப்படி செய்ய முடியும் என்று அநேகர் ஆச்சரித்தனர். ஒரு நிறுவனத்துக்கு முதலாய் வீணாக்கவில்லை என்று இவர் கடவுளுக்கு வாக்களித்தார். அதன்படி நடந்தார். அதனால் தான் இவர் இவ்வளவு வேலைகளையும் செய்ய முடிந்தது. குரு மடங்களையும் சந்நியாச மடங்களையும் சீர்படுத்தினார். பொது நிலையினருக்கு போதித்தார். ஏழைகளுக்கு உதவி செய்தார். தீய பெண்களை விரட்டிவிட்டார். அனுமதிக்கப்பட்ட சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புகிறார். சீக்கிரம் விளக்கப்பட்ட இன்பங்களை தேடத் தொடங்குவான். அநேக காரியங்கள் தமக்கு தீமையாக தோன்றாது என கடவுள் அறிவித்ததை இவர் ஏற்றுக்கொண்டார். அவை உண்மையாகவே மரப்பிரசாதமாக இருந்தது என தெளிவாக கூறப்பட்டால் இவளுக்கு எதிர்ப்புகள், நோய், ஆன்ம வறட்சி, உள்ளத்தில் உடலிலும் நோவு, இவை அனைத்தும் கடவுள் கையில் ஒளி போல் ஆகும். அதை கொண்டு அவர் பரகதியில் வைப்பதற்காக சுரூபங்களை செதுக்குகின்றார். இவை புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் பொன்மணிகள். இறுதியில் நாட்களில் நோயினால் துன்பப்பட்டு தனது 91வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். சிந்தனை: பழத்தை தேடுகிறவன் மரத்தை அணுக வேண்டும். இயேசுவை தேடுகிறவன் மரியாளிடம் போக வேண்டும்.
மரியாளை கண்டுபிடிக்கிறவன் உறுதியாக இயேசுவை அடைவான். புனித அல்போன்ஸ் லிகோரி. ஜெபம். புனித அல்போன்ஸ் லிகோரியாரே, நாங்கள் உண்மை போல் ஒவ்வொரு வினாடியும் நன்கு பயன்படுத்தும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமீன். சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையாய் வாழ்வை அமைத்திட. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையாய் வாழ்வை அமைத்திட. பாடிடும் உள்ளங்கால் வந்து இணைகவே, மீட்பினை எங்கிடும் பலிய மகிழ்கவே. பாடிடும் உள்ளங்கால் வந்து இணைகவே, மீட்பினை எங்கிடும் பலிய மகிழ்கவே. எழுக இறைவன் மக்களே. அருகில் வாழும் அயலார் துன்பம் நாம மறக்கிறோம், உறுதி சிந்தி இயேசு நமக்கு மீட்பை தந்தாரே. அருகில் வாழும் அயலார் துன்பம் நாம மறக்கிறோம், உறுதி சிந்தி இயேசு நமக்கு மீட்பை தந்தாரே. அவரின் தியாக அன்பையே நினைக்க சொல்லும் பலியிது, அவரின் தியாக அன்பையே நினைக்க சொல்லும் பலியிது. அயலார் வாழ்வை நினைக்கவே இறைவும் தியாக பலியிலே. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையாய் வாழ்வை அமைத்திட. எழுக இறைவன் மக்களே. அமைதி இழந்து உள்ளம் வறண்டு குழம்பி தவிக்கின்றோம், இமைகள் போன்று காக்கும் இயேசு வாழ்வை மறந்துட்டோம். அமைதி இழந்து உள்ளம் வறண்டு குழம்பி தவிக்கின்றோம், இமைகள் போன்று காக்கும் இயேசு வாழ்வை மறந்துட்டோம். சொல்லின் செயலில் ஒன்றிப்பால் அமைதி தந்தாரே சுவே, சொல்லின் செயலில் ஒன்றிப்பால் அமைதி தந்தாரே சுவே. சொல்லும் செயலும் இணையவே இணைவும் தியாக பலியிலே. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில் இணைந்திட, செம்மறி போன்ற இயேசுவில் இணைந்து செம்மையை வாழ்வை அமைத்திட. எழுக இறைவன் மக்களே, சிலுவை பலியில். கடவுள் தமது தூயகத்தில் உரைகிறார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கிற கடவுளே, அவர்களுக்கு வலிமையும் மனத்திடத்தையும் அளிப்பார். திருப்பாடல்கள் 67 இறைவசனங்கள் 6, 7, 36. அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய மறை மாவட்டத்திற்கென்று 5 திருத்தொண்டர்கள் புதிய குருக்களாக நம்முடைய ஆயர் தந்தை அவர்களால் அருள்பொழிவு செய்யப்படவிருக்கிறார்கள். எனவே இந்த 5 திருத்தொண்டர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களிலிருந்து நம்முடைய பங்கிலிருந்து புனித தோமையார் அன்பியத்திலிருந்து திருத்தொண்டர் அருள் சகோதரர் பா எட்வின் ஜெரோம் அவர்கள் புதிய குருவாக ஆயர் தந்தை அவர்களால் இன்று காலை 10:30 மணிக்கு அருள்பொழிவு செய்யப்படவிருக்கிறார். எனவே நம்முடைய பங்கிலிருந்து கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய குருவுக்காக நாம் நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே அவருடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு திருவிழாவிற்காகவும் அவர் எதிர்கொள்ளவிருக்கின்ற புதிய குருத்துவ வாழ்விற்காகவும் அவரை இந்த அற்புதமான கடவுளுடைய பணிக்கு காணிக்கையாக்கிய அவருடைய பெற்றோருக்காகவும் குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம்.
இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையோடு ஆரம்பமாகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளும் கூட. அன்னை மரியாள் தன்னுடைய பாத்திமா காட்சியில் முதல் சனிக்கிழமை தோறும் எனக்கென அர்ப்பணிக்கப்பட்ட நாள். எனவே இந்த நாளில் என்னோடு கூட இருந்து பயணித்து திருப்பலியில் பங்கேற்று திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகின்றவர்கள் அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தியதையும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். எனவே இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உலகம் முழுவதையும் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். நம்முடைய சிறப்பு ஜெபங்களை கேட்டவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற ஜேம்ஸ் பெர்னாண்டஸ் இவருடைய ஆன்மீலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நம்மை மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய வாக்கினால் நம்முடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொண்டு நம்முடைய கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவர் பக்கம் திரும்பி வர அழைப்பு கொடுக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எரேமியா இறைவாக்கினர் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி இன்று நமக்கான செய்தியாகவும் நான் உணர்கின்றேன். பெரும் நோய் தொற்று, பொருளாதார சரிவு, வேலையின்மை, வறுமை, நெருக்கடி, மன அழுத்தம் இவைகளெல்லாம் கடந்து அடுத்த 7வது கட்ட முடக்கம். இதனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற வன்மங்கள், சண்டைகள், சோ கால்டு டொமஸ்டிக் வயலன்ஸ், இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து கொண்டு கடவுள் விரும்புகின்ற மக்களாய் நம்மை மாற்றிக்கொண்டு அவரிடம் திரும்பி வர இன்று நமக்கான அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்போம். இன்றைய நற்செய்தியில் ஏரோது மன்னன் எப்படி திருமுழுக்கு யோவானை கொலை செய்தான் என்பதை விவரிக்கிறது. அதே வேளையில் இந்த திருமுழுக்கு யோவான், இந்த குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுவதை இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கமே சொல்லுகிறது. பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி நேற்றைய நற்செய்தியின் நீட்சியாக பார்க்கின்றேன். எளிமை மிகவும் வலிமையானது. இயேசுனுடைய எளிய வாழ்வு எல்லாருக்கும் அச்சுறுத்தலாயிருந்தது. இயேசுனுடைய எளிமை வாழ்வு எல்லாருக்கும் சவாலை தருவதாயிருந்தது. அப்படித்தான் திருமுழுக்கு யோவானுடைய எளிமையான வாழ்வு அன்றைய அரசனாய் இருந்தவனுக்கு பெரும் அதிர்வையும் அதிர்ச்சியையும் மனபயத்தையும் கொடுத்தது. நாம் கடவுளால் அனுப்பப்பட்ட மக்களை கடவுளுடைய மக்களாய் பார்க்க முயற்சிப்போம். அதையும் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு அறிவிக்கின்றது. இந்த சிந்தனைகளோடு நாம் திருப்பலிக்குள்ளே நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்றச் செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தை 11 முதல் 24 முடிய. அந்நாள்களில் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்பது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்கள் எல்லாம் இக்கோவிலுக்கு இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ, நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியாது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்த பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிம்காம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். எனது விண்ணப்பத்துக்கேற்ப கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அவிழ்ந்திருப்பேன், என்னை காத்திருளும். என்னை வெறுப்போரிடமிருந்து ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்திருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகச் செய்வதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பையாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில் மொழி தாரும். எளியன் சிறைமைப்பட்டான், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி.
எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்புக்கினியவர்களை தொடர்ந்து இன்றைய திருப்பலியில் வீரபாண்டி பட்டணத்தை சார்ந்த திருவாளர் வின்சென்ட் மோரஸ் மற்றும் லெதிஸ்லாஸ் ராட்ரிகோ இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செவிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றி செய்தியை கேள்வியுற்றான். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-12 முடிய உள்ள பகுதிகள். குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றிடச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த சில மாதங்களாக இந்த பொது முடக்கத்தின் பொழுது பெரும் அதிர்வலைகளையும் சமூக ஊடகத்தில் மிக வைரலாக பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவங்கள் ஒரு சிலவற்றை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். சில வாரங்களுக்கு முன்பு கடந்த மாதத்தில் வடமாநிலத்தில் ஒரு சட்டப்பேரவையினுடைய
மகனுக்கு நெருக்கமான இளைஞன் ஒருவன் இரவு 9 மணிக்கு மேல் வெளியே வந்ததற்காக அப்பொழுது காவல் பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி, ஏன் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறீர்கள்? ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கின்ற நேரம் ஆயிற்று, எதற்காக வெளியே வந்தீர்கள்? வெளியே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அப்படி நீங்கள் அனுமதி பெற்றிருந்தால் அதை காண்பியுங்கள் என்னெல்லாம் சொல்லி அவரை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார். ஒரு காவல் பணியில் இருந்த ஒரு கடைநிலை பணியாளர், ஒரு பெண், இளம் பெண். உடனே இந்த நபர் அவருக்கு நெருக்கமாயிருந்த அந்த சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் எம்எல்ஏ, லோக்கல் எம்எல்ஏ அவர்களுடைய மகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிறார். அவரும் அந்த இடத்திற்கு வருகின்றார். அவரிடம் சொல்லுகின்றார், நான் இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய மகன், இந்த வாகனம் என்னுடைய தந்தைக்கு உரியது, அவர் என்னுடைய நண்பர் தான், எதேச்சையாக வந்து விட்டார், இந்த காரணத்துக்காக வந்து விட்டார், அவரை விடுங்கள் என்று சொல்லி அவருக்காக பரிந்து பேசுகின்றார், சிபாரிசு செய்கின்றார். ஆனாலும் இந்த இளம் பெண் காவலர் அவரையும் கேள்விக்கணைகளால் தொடுக்கின்றார். நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய மகன் என்று சொன்னால் இத்தனை மணிக்கு வெளியே வருவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த வாகனம் உங்களுடையதா, உங்களுடைய தந்தையுடையதா? உங்களுடைய தந்தையுடையது என்று சொன்னால் இரவு நேரத்தில் வெளியே வருவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இரவு நேரத்தில் சட்டப்பேரவை கூடுகிறது என்று யாராவது உங்களிடம் சொன்னார்கள்? அவங்களுடைய தந்தை வாகனத்தில் இருக்கிறார், அவங்களுடைய தந்தையினுடைய வாகனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களிடம் அனுமதி ரசீது இருக்கிறதா என்று சொல்லி பல கேள்விக்கணைகளால் அவர்களை வதக்கி எடுத்தார். அதன் பிறகு அவர் ஒரு உச்சத்தை தொட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் நிமித்தம் நம்முடைய பிரதமர் அவர்கள் மோடியே வெளியே வந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் என்று சொல்லி மிக தைரியமாக அவர் தன்னுடைய பணியை செய்திட்டார். இந்த நிகழ்வு அன்றைய நாளும் அடுத்தடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் சமூக ஊடகங்களில் பல லட்சம் பேரால் அது பார்க்கப்பட்டது. ஆனால் 3-4 தினங்களுக்கு பிறகு நடந்த நிகழ்வு என்ன? இந்த இளம்பெண் உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார். அவர் அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நீதியோடு நடந்து கொண்டதால் அவருக்கு கிடைத்த சன்மானம். அதன் பிறகு இங்கு நம்முடைய தமிழகத்தில் கூட இப்படி நீதிக்காக குரல் கொடுத்த 3-4 தினங்களுக்கு முன்பு நம்முடைய சுற்றுப்புற சூழலுடைய புதிய வரைவு கொள்கையை சாதாரண படிப்பறிவில்லாத சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய வரைவு கொள்கையை மிக ரத்தின சுருக்கமாக 5-7 நிமிடங்களில் ஒரு காணொளியாக முகநூலில் பதிவு செய்யப்பட்ட பத்மபிரியா என்கின்ற இளம் பெண்ணினுடைய அந்த காணொளி, இந்த புதிய வரைவு கொள்கை சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, இதனால் விளைநிலங்கள் எவ்வளவு நாசமாக போகிறது, பூமி தாயினுடைய கருவறை எப்படி அழிக்கப்பட போகிறது, நிலத்தடி நீர் எவ்வளவு பாதிக்கப்பட போகிறது, இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை சாமானிய மக்களும் படிப்பறிவில்லாத மக்களும் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். நீதிக்கு குரல் கொடுத்தார், அல்லது எல்லாரும் சேர்ந்து நாம் நீதியின் பக்கம் நிற்போம் என்று சொல்லி குரல் கொடுத்ததற்காய் நம்முடைய மத்தியிலே ஆளுகின்ற அரசினுடைய ஆட்கள், இங்கு தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் உடனடியாக முகநூலில் அந்த பகுதியில் நீங்கள் யார், நீங்கள் களத்தில் வந்து போராடுங்கள், நீங்கள் பெண்ணா, நீங்கள் எந்த அமைப்போடு தொடர்புடையவர், யார், இந்த கட்சி உங்களுக்கு உதவி செய்கிறது, இதை போடும்படி உங்களை அனுப்பிவிட்டது யார், உங்களுடைய விலாசம் என்ன என்றெல்லாம் தரைக்குறைவாக தங்களுடைய அதிகார திமிரை வெளிப்படுத்தி அச்சத்திற்கு உட்படுத்தினார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அவங்களை ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டியிருக்கின்றார்கள். இதை குறித்தும் அந்த பெண் இன்னொரு காணொளியை நேற்றைய முந்தின தினம் கூட வெளியிட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, செய்தி ஒன்றுதான். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவது நம்முடைய தேசத்தில்
பழையது அல்ல, புதியது அல்ல. இது மிகவும் பழமையானது தான். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டோடு இன்றைய சிந்தனையை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் மக்களுக்கு செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் கடவுளை மறந்துவிட்டீர்கள், கடவுளுடைய அன்பிலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதிலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள், உங்களுக்கென புதிய தெய்வங்களை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள், கடவுளுக்கு அருவருப்பானதையெல்லாம் செய்கிறீர்கள். எனவே கடவுள் உங்களை தண்டிக்க விரும்புகின்றார். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வார்த்தை சொல்லுகிறது, நீ இந்நகருக்கு எதிராக என்னுடைய வாக்கை அறிவிக்குமாறு உன்னை அனுப்புகின்றேன். அவர்களுக்கு எதிராக நீ இதை இறைவாக்காக உரைத்திடு என்று சொல்லி அனுப்பி அவரிடம் சொல்லுகின்றார், இப்பொழுது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கினர் கடவுளுக்கு விரோதமாய் செயல்பட்ட மக்களுக்கும் நகருக்கும் எதிராக கடவுளுடைய வாக்கை அறிவிப்பு செய்கின்றார். இதன் நிமித்தமாய் அவருக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்புகிறது. அந்நகரத்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு எதிராய் முறையிடுகின்றார்கள். இந்த மனிதன் சாவுக்குரியவன், இவன் தண்டனைக்கு உரியவன், இவன் நமக்கு எதிராக கலகம் செய்கின்றான், நம்மை அழிந்து போகின்ற நிலைக்கு இவன் நம்மை வெறியேற்றி விடுகின்றான், கடவுள் நம் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பயமுறுத்துகின்றார். எனவே இந்த மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி அவருக்கு எதிராக கலகம் செய்கின்றார்கள், அவருக்கு எதிராக எழும்புகின்றார்கள், ஒன்று சேர்கின்றார்கள். ஆயினும் கடவுள் தம்முடைய இறைவாக்கினர் என்பதால், நீதியின் பக்கம் அவர் நின்றதால் அவரை பாதுகாத்தார் என்பதோடு இன்றைய முதல் வாசகம் நிறைவடைகிறது. அன்புக்குரியவர்களே, செய்தி மிக அழுத்தமானது. எவர் ஒருவர் கடவுளின் விழுமியங்களை மேலே உயர்த்தி அதற்காக தன்னை அர்ப்பணித்து பாடுபடுகின்றாரோ அவர்களை கடவுள் காக்கின்றார். கடவுள் அவர்கள் பக்கமாய் நின்று போராடுகின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட திருமுழுக்கு யோவானுடைய கொலை குறித்து, அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை குறித்து மத்தேயு நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த குறுநில மன்னன் ஏரோது தான் திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்றான். எதற்காக கொலை செய்கின்றான்? திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய நீதியின் பக்கமாய் நிற்கின்றார். அவன் செய்கின்ற தவற்றை மேற்கோள் காட்டுகின்றார். நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது, முறைகேடான மனைவியாக கொண்டிருப்பது, உன்னுடைய மனைவியை விட்டு வேறொருத்தியை சொந்தம் கொண்டாடுவது அல்லது வேறொருவனுக்கு உரியவளை உன்னுடையதாக மாற்றிக்கொள்வது மோயிசனுடைய சட்டத்திற்கு எதிரானது, மோக பாவத்திற்கு எதிரானது, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக என்கின்ற கட்டளைகளுக்கு எதிரானது. அதை நீ செய்கின்றாய், தவறு என்று சொல்லி சுட்டி காட்டினார். இதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத, தான் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்த ஏரோது திருமுழுக்கு யோவானை கைது செய்து சிறையில் அடைக்கின்றான். ஒரு நாளில் விருந்து ஏற்பாடு செய்கின்றான். போதையினுடைய உச்சத்தில் தாறுமாறாக பேசுகின்றான். இறைவாக்கினருக்கு எதிராக செயல்படுகின்றான். திருமுழுக்கு யோவான் நீதியின் பக்கம் இருந்ததால் அவரை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றான். கொலை செய்கின்ற அளவுக்கு அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றான். ஆயினும் கடவுள் திருமுழுக்கு யோவான் சார்பாய் நின்று பேசுகின்றார். இயேசு தன்னுடைய களப்பணியில் திருமுழுக்கு யோவானை எல்லாரிலும் மேன்மையானவர் என்று சொல்லி கொண்டாடுகின்றார். திருமுழுக்கு யோவானை போல் பெண்ணிடம் பிறந்தவர் எவரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி இதுவாகத்தான் நான் பார்க்கின்றேன். நாமும் நீதியின் பக்கம் இருப்போம். நீதி எதுவானதோ அதற்கு நாம் குரல் கொடுப்போம். இன்று நம்மை சுற்றி நிறைய செயல்கள் நடைபெறுகிறது. நேற்றைய திருப்பலியில் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தேன். எவையெல்லாம் இன்று இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற காரியங்கள். இப்பொழுது நாம் காக்கின்ற மௌனம் அடுத்த
ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த தலைமுறையினருக்கு பெரும் பேராபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய நம்முடைய மௌனம் நாளைய சந்ததியின் கருவறுக்கும் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே நீதியின் பக்கம் நிற்பது என்பது கடவுளோடு சேர்ந்து வாழ்வது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று வாரத்தின் சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை, தாயாம் திரு அவை என்று 1000 புனிதருமான புனித அல்ஃபோன்ஸ் மரியா லிகோரி, அல்ஃபோன்ஸ் லிகோரி என்று சொல்லப்படுகின்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. திருப்பலியினுடைய முகப்பிலே இன்றைய புனிதர் என்கின்ற தலைப்பில் நாம் வாசிக்க கேட்ட இவருடைய வாழ்க்கை சரிதை நமக்கு சொன்ன செய்தி என்ன? இவருடைய தாயார் இவரை அன்னை மரியாளுடைய பக்தியில் வளர்த்தார், அன்னை மரியாளை குறித்த ஞானத்தை அவருக்கு ஊட்டினார் என்று வாசிக்க கேட்டோம். என்ற நம்மில் எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்னை மரியாளை குறித்து சொல்லிக் கொடுக்கிறோம்? அன்னை மரியாளுக்கு மிகவும் பிடித்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கின்ற ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக பொருளுணர்ந்து ஜெபிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இன்றைய புனிதர் அழகாய் சொல்லுகின்றார், உங்களுக்கு நல்ல கனி வேண்டும் என்று சொன்னால் மரத்திடம் செல்லுங்கள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமா? மரியாளிடம் செல்லுங்கள். மரியாளை அறிந்திருக்கிறவன் இயேசுவை அறிந்துள்ளான் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் அன்றி நாம் இயேசுவிடம் வர முடியாது. அன்னை மரியாளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், அவளோடு ஒரு நல்ல உறவில் இல்லாமல் நாம் யாரும் இயேசுவை அணுகி வர முடியாது. என்று வாரத்தின் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கான நாள். அன்னை மரியாள் தன் மகனை நீதிக்காக குரல் கொடுக்க வளர்த்தெடுத்தார். கடவுளுடைய நீதி எதுவோ அதற்காக தன்னுடைய மகனை கையளிக்கும் அளவுக்கு துணிச்சல் பெற்றவளாய் இருந்தாள். அன்னை மரியாளும் நீதிக்காய் குரல் கொடுத்தாள் என்பதை இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது, வாழ்வாக்கிக் கொள்ள அழைப்பு தருகிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஈடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே எனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடு. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலி பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும்
புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணகத்தியால் பற்றி எறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையாள் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித லிகோரி அவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவாய் என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவாய் என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. உனது உடலை உண்ணும் நானும் வளம் பெறுவேன், வாழ்வடைவேன். ஆ ஆ, ஆ, உனது உடலை உண்ணும் நானும் வளம் பெறுவேன், வாழ்வடைவேன். உன்னில் இணைந்து நான் மகிழுவேன். உடைந்திடும் என் வாழ்வில் உயிரூட்டும் உணவேவா. உடைந்திடும் என் வாழ்வில் உயிரூட்டும் உணவேவா. உறவின் பாலம் நான் அமைக்கவா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவாய் என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. மன்றாடுவோமாக.
இறைவா, மாண்புமிக்க இம்மறைபொருளின் நம்பிக்கைக்கு உரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. காட்சி மாநகர் காட்சி தனிலே சிறுவர் முன்னாலே